அதாவது நேற்று ஒரு பதிவை இந்த அம்மா குஷ்பு வெளியிட்டிருக்கிறார். மீண்டும் திமுகவை குறை சொல்லியிருக்கிறார். இன்னொன்றை சொன்னார், எங்களுக்கெல்லாம் சிரிப்பாகத்தான் வந்தது. குஷ்பை பார்த்து திமுக பயப்படுறோமா, வாயை மூடிட்டு போ, எங்கள் தலைவர் ஒரு மரியாதையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உனக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்குறான். திமுக அதுவும் உன்னை பார்த்து பயப்படுது. நீ என்னம்மா நீ பேசுகிற? அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை 1000 ரூபா வாங்கிறது ஒரு பிச்சை காசு என்று ஒரு மனசார சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 2 நாட்களாக பார்த்தோம் என்று சொன்னால் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது நேற்று திடீரென்று குஷ்பு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, திமுக இந்த குஷ்பை பார்த்து பயப்படுறாங்களாம். உங்கள் அம்மாவுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், வேற ஏதாவது நான் சொல்லிடுவோம். மரியாதையா நீ பேசுறீன்னா நாங்கள் மரியாதையா பதில் சொல்லுவோம் இல்லையா? உனக்கு என்ன, நீ தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த அம்மா இல்லையா? அதுவும் பாம்பேல இருந்து இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டு கொடுக்குறாங்க பாரு, அந்த காசை வாங்கி தின்னுட்டுன்ற திமுரு நீ சொல்ற அதுவும் வேற மாதிரி பேசுற. என்ன பேசுறன்னா, டாஸ்மார்க் மூடலையா? நான் கேட்கறேன், நீ மோடி கட்சியில் இருக்குல்ல, அப்ப மோடி ஆளுகின்ற மாநிலத்தில் டாஸ்மார்க் இல்லையா? இன்னைக்கு இதை பதில் சொல்லு. உன் வாயில பேசிட்டு இல்லையா, மிகவும் தரைக்குறைவாக எங்களுடைய தமிழ் சமுதாய பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு எவ்வளோ புரோஜனமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுகிற இந்த நிலைமை தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நீ தெரியாம பிச்சைக்காசு என்று சொல்லிட்டு நீ இப்ப மாத்தி பேசுற. என்ன பேசுற? அதுவும் லைவ் போடுறாங்க பாரு, அதுதான் எங்களுக்கு கொடுமையா இருக்கு இல்லையா? நாங்க எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? என்ன சொல்றேன்னா, டாஸ்மார்க்கை ஒழியுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நான் கேட்கறேன், குஷ்பு கிட்ட கேட்கறேன், உங்க மோடி ஆளுகிற மாநிலத்தில் எந்த மாநிலத்திலுமே டாஸ்மார்க் இல்லை, தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் டாஸ்மார்க். வாய்க்கு அப்படி எல்லாம் பேசாத. நீ தமிழ்நாட்டில் நீ ஒருத்தருக்கு நீ உண்மையா இருக்கியா? ஃபர்ஸ்ட் சொல்லு, ஒரு கட்சிக்கு நீ உண்மையா இருக்கியா இல்லையா? அது 2 நாட்களுக்கு முன்பே உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். அப்படி இருக்கின்ற போது வரிசையா நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் தமிழ்நாட்டு பெண்களை ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசின அதை சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது இல்லையா? பெண்கள் பாதுகாப்பாக அதை நான் சொல்றது கூட கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உறவு வச்சுக்கலாம் அப்படிலாம் நீ பேசினம்மா தானே? நீ ஒரு தாய் வயத்துல பிறந்தியா குஷ்பு? நீ அப்படி பேசலாமா? நான் அதை அப்படி திரும்பி கேள்வி கேட்பேன். ஏன்னா தேர்தல் நேரம் அப்படி கேட்கக்கூடாது இல்லைங்களா? எங்கள் தலைவர் எங்களை தான் திட்டுவார். எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்கள் எங்களை தான் திட்டுவார். எங்களுடைய கழகத்தினுடைய மாநில மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன், அது மாத்திரம் கிடையாது, எங்களுடைய மாநில மகளிரணி தொண்டணி செயலாளர் நாமக்கல் ராணி அக்கா அவர்களெல்லாம் நீங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அப்படி இருக்கின்ற போது நீ மாத்தி பேசுறிய குஷ்பு. வரிசையா நீ பார்த்தனா ஏதோ உன்னைய ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்ட்டு நீலி கண்ணீர் வச்சிய குஷ்பு. இப்ப நீ திரும்ப 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 திமுக நீ தொடாத. திரும்ப திரும்ப நீ திமுகவை பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது இல்லையா? ஆனா என்னன்னா, நாங்க கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கோம். எனக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுதுன்னா, நேத்து நீ சம்பந்தம் இல்லாம குஷ்பை பார்த்து திமுக பேப்படுதா? எங்கேயாவது போய் திமுக வரலாறு உனக்கு தெரியுமா? நீ ஒழுங்கா திமுகல ஒரு 10 வருஷமா இருந்திருந்தீங்கன்னா உனக்கு தெரியும் இல்லையா? நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், மக்களுக்கு பயப்படுவோம், மனசாட்சிக்கு பயப்படுவோம். என்ன செய்யல வரிசையில அதை நாங்க பொதுக்கூட்டத்துல பேசிக்கிறோம், திருமண பிரச்சாரத்துல பேசிக்கிறோம். குஷ்பு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் இல்லையா? திரும்பி 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 திமுக உனக்கு சீன்ற வேலை வச்சுக்காத இல்லையா? மோடி கிட்ட வச்சுக்க இல்லையா? உங்க வீட்டுல வச்சுக்க. திமுகவை பத்தி சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. இனிமே தலைவர் தளபதி பத்தி இழுத்தான்னு வச்சுக்க, அப்புறம் நாங்க பேசுறது வேற மாதிரியா இருக்கும். நன்றி குஷ்பு அவர்களே, வாயை அடக்கு.